ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ப்ரீசெட் லிங்க்கை வந்து நான் பாஸ்வேர்டு இருக்கும், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பாஸ்வேர்டும் தெரியும் உங்களுக்கு, வீடியோவும் கரெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் புரியும். உங்கள்கிட்ட இருக்கிற லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் 1, ஷாக் எஃபெக்ட் 2 கொடுத்துருப்பேன். அது ரெண்டுத்தையுமே பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பிட் மார்க்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு பிட் மார்க்குள்ளே போனதும் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணி கலர் அண்டு ஃபில் அதை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் தேவையோ அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு தனுஷ் ஃபோட்டோ வச்சு தான் இந்த வீடியோ டீம் ஃபுல்லாக பண்ண போகிறேன். உங்களுக்கு தனுஷ் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஆட் பண்ணதும் அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ப்ரீசெட் கொடுக்கல நான் எஃபெக்ட்டு. இதுக்கு வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஷாக் எஃபெக்டில் போய்ட்டு நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட் எல்லாம். இந்த பீட் மார்க்லேருந்து பீட் மார்க் வரைக்கும் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ ஃபோட்டோ எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கலாம். ஷாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேக் வந்துக்கலாம். பேக் வந்து பிக் மார்க்குள்ளே போயிட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் வேறு செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்டை காப்பி பண்ணி இந்த சின்னதாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் அந்த செகண்ட் எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இமேஜுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அப்படியே பேக் வந்து சாக் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு செகண்ட் இமேஜில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணிக்கோங்க எஃபெக்டை. ஓகே, லாஸ்ட் இமேஜுக்கும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கை அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சாக் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. சாக் எஃபெக்ட்குள்ளே போனதும் இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கலரில் 2 கோடு மாதிரி தெரியுதா, ஃபோட்டோ கிடையாது அது வந்து HDR குவாலிட்டி. அது வந்து இங்கே ஐ மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி டு லேயர், அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து பீட் மார்க்குள்ளே போயிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் டு லேயர் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். அதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ அப்படியே சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ என்ன மாதிரி சாங்கில் போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.